மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். வெல்கம் பேக் டு லட்டுஸ் கிச்சன். எஸ், வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து எப்படி ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லாம நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஓடுறது, பாயறது, பறக்கிறது எல்லாமே வா? ஒன்லி நீந்தறது. அவ்வளோ நான்வெஜ் இல்லையா? அவ்வளோ நான்வெஜ் இல்லை, சிம்பிள். என்ன வாங்கியிருக்கீங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னு தக்காளி காட்டுறேன். நானே வந்து வர வர ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியாயினே போனேன். எதுல வச்சேன்னு மறந்துட்டேன். ஆமா, நண்டு. இது நண்டு இல்லம்மா. எனக்கு என்ன மைண்ட் சண்டே வந்து என் கிச்சன்ல ஃபர்ஸ்ட் சமைக்க போறேன். ஒரு மாசம் கழிச்சு, அதனால நானே கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன். ஒரு மாசம் சாரே கன்ஃபியூஸா இருக்காருன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது வந்து மீன் தலை வச்சிருக்கேன், மீன் குழம்புக்கு. எறா வந்து உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மீன் மசாலா போட்டு வறுக்கிறதுக்கு வச்சிருக்கேன். மீன் குழம்பு, எறா தொக்கு, ரசம், சாதம். சிம்பிள் நான்வெஜ் தான் இன்னைக்கு செய்ய போறேன். ஆரம்பிக்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணுறேன். சாம்பார் வெங்காயம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இது போட்டால். என்ன மீன்? ஷீலா மீன் வாங்கிட்டீங்க, எறா வாங்கிட்டீங்க. இப்போ வந்து சீலா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். கெட்ட எண்ணெய் ஊற்றக்கூடாதா? கெட்ட எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய், இந்த மாதிரி 4 வகை எண்ணெய் இருக்குல்ல. நான் ஊற்றுனது நல்லெண்ணெய். மீன் குழம்பு, வத்த குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். கடுகு, வெந்தயம் போடுறேன். ரெண்டை பொரிஞ்சதுக்கப்புறம் எப்பவுமே நீ வைக்கிற மீன் குழம்பு அதே ஸ்டைல் தானே? ஏதா மாற்றமே கிடையாது. மீன் தான் மாற்றம். சங்கரா மீன், அப்புறம் வந்து வாவல் மீன், அப்புறம் பாறை மீன், இது வந்து சீலா மீன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், பொரிச்ச பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் மாறி நல்லா லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றினா மீன் குழம்பு ரெடி. நல்லா பழுத்த தக்காளி கரைச்சி வச்சுட்டு இந்த ஊற்றலாம். இந்த மாதிரி பழுத்த தக்காளி போட்டோம்னா நல்லா குழம்பு திக்காக வரும். காய் போட்டோம்னா அப்படியே முடிச்சு முடிச்சா நிற்கும். அதனால கொஞ்சம் பழுத்த தக்காளி தான் மீன் குழம்புக்குலாம் நல்லா. இங்கே கொஞ்சம் வாங்கியிருக்காரு, செஞ்சிடலாம். கொஞ்சமாக ஒரு எவ்வளோ இருக்கும்? 1 கிலோ தான் வாங்கினார். அவ்வளோதான். அது மட்டும் அப்படியே மசாலா போட்டு மிளகு போட்டு அப்படியே போடட்டே இல்லாமல். எனக்கு டைம் ஆயிடுச்சு. புது வண்டி உள்ள நிக்குது. கலர் நல்லா இருக்கா? இப்போ மீன் குழம்புக்கு மஞ்சள் தூள், வந்து தனியாத்தூள், மஞ்சள் அரைச்சி, மிளகாத்தூள் அரைச்சதால இது மஞ்சள் கலர். அவ்வளோதான். உப்பு இறக்கும். சரி, வீட்டு உப்பும் தேவையான உப்பு கொஞ்சமாக போடலாம். ஏற்கனவே இது வர இருக்கும். லைட்டாக போட்டுட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு தேவை. எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். மொத்தம் தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் கலந்து இன்னும் தண்ணி வேணுமா போதுமானு பார்த்துட்டு மூடி போட்டு வேண்டியதான். ரெடி. இந்த மீன் குழம்பு முடிய போகுது. முடிய போகுது. மீன் வந்துடுச்சு. ஒரு சட்டி சூட்லேயே நல்லா வெந்துடும். மீன் குழம்பு கேஸ் ஆஃப். அப்படியே மூடிடுவோம். ரசம் ரெடி, எறா தொக்கு ரெடி, ஃபிஷ்ஷு ஃப்ரையும் ரெடி, ஈரல் வறுவலும் ரெடி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பிட வேண்டியதான் வேலை. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஆமாம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஓகே, டன். செக் பண்ணிட்டு தான் அடுத்து வரணும்.
ரெடியா? ரெடி ரெடி. தட்டு மாற்ற வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே சேர்த்துற வேண்டியதான். இறாமும் இறா கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ சாப்பிட மாட்டேன் மீன் குழம்பு. இறா குழம்பு ஊற்றிட்டு நீ சாப்பிட்டு மீன் குழம்புலாம் வச்சு நாங்கள் அப்போ சாப்பிட்டோம். ஓகே, பார்க்கலாமா? எனக்கு 5 கிலோ 6 கிலோ கிட்ட வெயிட் தானாகவே குறைஞ்சதால மீன் குழம்புலாம் சேர்த்து சாப்பிட்லான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. நிறைய பேர் அதான் சொன்னாங்க, மீன் சாப்பிடாச்சு, முட்டை சாப்பிடாச்சு, எங்கன்னா சாப்பிடுறியா? எல்லாம் ரெடியா? இல்லை ரெடிப்பா. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சீலா மீன் வறுவல், சீலா மீன் குழம்பு, ஈரல் வறுவல், எறா தொக்கு, தக்காளி ரசம், சுட சுட சாதம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது தான். இஃப்தார் பாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஸ்நாக்ஸ் டைமில் தான் வந்திருக்கு. கத்தி ப்ளீஸ். அந்த கத்தி இல்லை, இதை கத்தி. எப்படி பிரிச்சுருக்கு. வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. இதான் வெயிட்டாக இருக்குதா? இது வெயிட் இல்லைன்றது. அது வெயிட் இல்லை, இது செம்ம வெயிட். இது கட் பண்ணிருக்கீங்களா? தொடச்சிக்கோ கையில். அதெல்லாம் வந்துருவாங்கப்பா. சிக்கன் சமோசா இருக்கு, டேட்ஸ் இருக்கு. டேட்ஸ் இருக்குது அவங்களோட இது இல்லை. சமோசா, ரொட்டி, ஏதோ ரொட்டி என்ன ரொட்டின்னு தெரில, ஹலீமு, இதுக்கு தொட்டுக்க சட்னி, பேரிச்சம்பழம் 2 இது வச்சுருக்காங்க. இது வந்து மினி குழம்பு, குட்டி குழம்பு. சாப்பிட்டு பாரு. பெருசுன்னா சாப்பாடுலாம் வைப்பாங்கல்ல. முட்டைடா இது. நான் முட்டை சாப்பிட மாட்டேன். நீங்கள்? நான் சாப்பிட மாட்டேன், முட்டையை சாப்பிட மாட்டேன். லைட்டாக பிச்சு சாப்பிட்டு பாரு. எதுவும் ஒரு பக்கம் முட்டை தான். ரொட்டி முட்டை பழம், முட்டை ரொட்டி. ஆலு பரோட்டா இல்லை, அதே முட்டை பரோட்டா. அதுதான் அது சிக்கன் சமோசா. அதுக்கு ஏமா அதை தொடர? சமோசா பிடிச்சிருக்கு. ஹலீம் சாப்பிடு. ஐயோ, நாளையும் எப்பவுமே நான் சாப்பிட மாட்டேப்பா. நான் உனக்கு தான் வாங்கினேன், எனக்கு இல்லை. நீ சாப்பிடு. வை வை. சமோசா ஓகே. ஓகேவா? சூப்பரா? ஓகே. சிக்கன் நல்லா இருக்குல்ல, சூப்பர். இது எனக்கு அலையும் பிடிக்காது. இப்போ எதுவுமே சாப்பிட மாட்டியா? சமோசா மட்டுமே வாங்கிக்கலாமா இதுக்கு? நான் அலையும் சாப்பிட மாட்டேன், ஏன்னு தெரியல. அலையும் பிடிக்காது. இந்த இஃப்தார் பாக்ஸ் நல்லா இருக்கா? டேட்ஸ் ஒன்று சாப்பிட்றியா? ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பிரெட் சாப்பிடலாம். இது உனக்கும் அப்பாவுக்கும் நான் தரங்கி விட்டு.